பொண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிறவியை பற்றி நான் பேச போகிறேன். ஜஸ்ட் டிஸ்க்ளைமர், அதனால தான் அப்படி சொன்னேன். பொண்ணுங்க யாரும் இந்த வீடியோ பார்த்துடாதீங்க. அந்த மாதிரி பசங்க, சின்ன பசங்க, குழந்தைங்க யாரும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அந்த பிறவி பாவப்பட்ட பிறவி, கேவலமான பிறவி, சொசைட்டிலேருந்து ஒதுக்கப்பட்ட பிறவி, நான் அவங்கள பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது. ஃப்ரீயாக இருந்தால் கேளுங்க, இல்லைனா உங்கள் இஷ்டம். யார் தான் அந்த பிறவின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நாம் தான். வேறு யாரும் இல்லை, நாம் தான் அந்த பாவப்பட்ட பிறவிங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு கஷ்டம் வந்துச்சுனாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உன்னோட தலையில் இதுதான் எழுதியிருக்கு, நீ இதெல்லாம் பண்ணணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை வளர்த்துருக்காங்க. உங்களை எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. நான் சொல்கிறேன், சின்ன வயசில் நான் கீழே விழுந்துட்டேன்னா அழுது, கீழே விழுந்தால் அழுவோம் இல்லையா, அப்போலேருந்தே ஆரம்பித்தது ஆம்பளை பசங்க அழுகக்கூடாதரா அப்படின்னு. போக 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 எப்படி ஆயிடுச்சுன்னா, பார்ட் ஆஃப் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா எல்லாருக்கும். அப்போ ஆரம்பித்தது என்னன்னு சொல்லுங்கள், ஆம்பளை பசங்க அழுகக்கூடாது. இப்போ எப்படி ஆகிட்டுருக்குன்னா, நம்மளோட எமோஷன்ஸை வெளியே சொல்லவும் முடியாமல், உள்ளேயும் வச்சுக்க முடியாமல், ஏன் நான் ஓப்பனாக கேட்குறேன், எத்தனை பேர் உங்களில் எத்தனை பேர் தனியாக இருக்கிறீங்க, தனியாக இருந்துட்டு இருக்கீங்க. கூட எல்லோரும் இருந்தாலும் உள்ள நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு உங்களை எத்தனை பேர் நீங்கள் ஃபீல் பண்ணிருப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கூட எல்லோரும் தான் இருக்காங்க, பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கொலீக்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லோரும் தான் இருப்பாங்க, எல்லோரும் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஆனால் எத்தனை பேருக்கு உண்மை தெரியும், உள்ள யாரும் இல்லை அப்படின்னு நமக்கு எக்ஸ்பெக்டேஷன். முதல்ல அதை பற்றி பேசுகிறேன். நீ சின்ன வயசில் நீ இப்படி தான் இருக்கணும், பிறந்ததுலேருந்து நீ இப்படி தான் வளரணும். சொசைட்டிக்குள்ளே வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வை, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வை, வீடு கட்டு, காரை வாங்கு, சொசைட்டியில் நீ இப்படி தான் இருந்தாகணும், வேலைக்கு போ, படித்து முடித்த உடனே நீ என்ன ஆக போகிற அதெல்லாம் எனக்கு தெரில, வேலைக்கு போ. யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் கிடைக்குமான்னு யாராவது கேட்டாங்கன்னா எத்தனை பேர் இந்த உண்மையை சொல்லியிருக்கோம், நமக்கு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு. சரிடா, அடித்து பிடிச்சி மேலே வரேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு வாழ விட்டுறாங்களா நம்மளை? வாழை விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் உள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளை அப்படி உருவாக்கிட்டாங்க இல்லையா? ஏங்க, நான் உங்களை கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கேட்குறேன், நம்மளை அப்படி பண்ணிட்டாங்க இல்லையா? உள்ளே எவ்வளோ தான் இருந்தாலும் வெளியே நீ சிரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. எவ்வளோ கேவலமான பிரிவு இல்லையா நம்ம? அப்படியே காலங்கள் போக போக எப்படி ஆகிட்டுருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பொண்ணுங்க ஜென்ரலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருக்காங்க, உனக்கு எமோஷன்ஸே இருக்காதா, உனக்கு எமோஷன்னா என்னன்னு தெரியாதா, உனக்கு எமோஷனே வராதா அப்படின்னு என்னை கேட்பாங்க. வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, எனக்கு அது வராது, எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னு நமக்கு தெரியும், ஏன் நமக்கு தான் ஆன்சர் தெரியும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருக்கும்.
யூஸ் இல்லை இல்லையா பெருசாக. யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த நம்ம நம்பி சொல்லியிருப்போம்னு வைங்களேன். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பசங்க ஓப்பனாக பார்க்குறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட அவங்கள நம்பி ஓப்பன் அப் ஆகிருப்பீங்க. உங்களோட வானரபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, வானரபிலிட்டினா உங்களோட, அதுக்கு ஒரு வேர்டு இருக்குங்க தமிழில். சாஃப்டாக இருக்கிறப்போ ஒரு வானரபிள் இருக்கும் இல்லையா, மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இதுதான் என்னோடய லோயஸ்ட் பாயிண்ட், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட ஓப்பன் அப் ஆகும். அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் நம்ம ஏதோ ஒரு டிஸ்கஷனில் பேசுகிறோன்னு வைங்களேன். அந்த டிஸ்கஷன் அப்போது அவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ஆர்கியூ பண்ணி வின் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வரப்போ இந்த ஒரு பாயிண்ட், ஐ மீன் நாம் சொல்கிற ஒரு வானரபிலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த டாப்பிக்கை நமக்கு சாதகமாக இல்லை, நமக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஆர்கியூமெண்ட்டை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ சொல்லுங்கள், மறுபடியும் ட்ரஸ்ட் இருக்குமா? நம்ம ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம பண்ணிட்டாலே நம்மளால் நெக்ஸ்ட்டு யார் மேலேயா ட்ரஸ்ட் வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? யாருங்க சொன்னால் பசங்களால் எமோஷன்ஸை காட்ட முடியாதுன்னு? காட்ட விட மாட்டாங்க இந்த சொசைட்டியில். ஏன்னா நீ காட்டக்கூடாது, நீ அதுக்கு தகுதி இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் நீ பையனாக பிறந்துட்ட. நிறைய விஷயத்தை நீ ஹைட் பண்ணி தான் ஆகணும். உனக்கு ஆப்ஷனே கிடையாதுப்பா தம்பி. லைக் எப்படி சொல்கிறது, நீ இப்படி தான் இருந்து ஆகணும். உனக்கு ஆப்ஷனெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். பிறந்தியா, கமிட்மெண்ட் லைஃப்குள்ளே போனியா, சாதிச்சியோ இல்லையோ, வாழ வேண்டியதை வாழ்ந்துட்டு செத்துப்போ, அவ்வளோதான். அவ்வளோதாங்க பசங்களோட லைஃபே, அவ்வளோதான். இதில் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் இருப்பீங்க. பசங்களா, நான் இப்பயும் சொல்கிறேன், லவ் ஃபெயிலியர் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடித்து சொல்கிறேன்டா, எத்தனை பேர் அவங்க பின்னாடி வந்து நிற்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த மீனிங்லனா, இல்லை இப்போ என்னால் லைக் எனக்கு வேலை இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்னால் இப்போ முடியல, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் இந்த லவ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு பார்ட் ஆஃப் நெக்ஸ்ட் லைஃப், நெக்ஸ்ட் இதுக்கு போவீங்க இல்லையா, கமிட்மெண்ட் லைஃப். அப்போ திரும்பி பாருங்கள் எத்தனை பேர் உங்கள் கூட வந்து நிற்பாங்கன்னு. ஏன் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுங்களே வருவாங்களான்னு கொஞ்சம் யோசிங்க டே. வாய்ப்பே இல்லை. அந்த பார்ட் ஆஃப் லைஃப்பையும் பார்த்துட்டேன். ஸோ யாரையும் நம்பாதீங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், எவனையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ரொம்ப மோசமான உலகம் தான் இது, ரொம்ப குரியலான வேர்ல்டு, ரொம்ப மோசமான வேர்ல்டு. நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் டே யூ ஜஸ்ட் அலோன். இப்போ பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க, கூட யாரும் இருக்க மாட்டானுங்க. ஆம்பளைங்களும் சரி பொண்ணுங்களும் சரி யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாக இந்த மாதிரி ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்படி புலம்புறது தான் மிச்சமாக இருக்க போகுது. சும்மா இன்றைக்கி மைண்டு சரியில்லை, நீ எதை பற்றி பேசலான்னு யோசிக்கிறப்போ இந்த டாபிக், நான் இப்படி இருக்கேன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, ஐயோ அப்படி தான் நான் யோசித்தேன். அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் இங்கே எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் கூட தெரியாது எனக்கு. ஏன்னா எப்படிங்க சொல்லுது, தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், பசங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, பசங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க, சொத்து வரானுங்க, அவங்களாம் தனிக்காட்டு ராஜா அப்படின்னு. நமக்கு தான் தெரியும் எத்தனை செருப்படி வாங்கியிருக்கோம், எத்தனை பேர்கிட்ட இன்சல்ட் ஆகிருக்கோம், எத்தனை பேர் நம்மளை வச்சு செய்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க, செய்ய காத்திருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை, நீ ஒரு செகண்ட் தலை குனிஞ்சு பார்த்துரு, குதிரை ஏறிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எமோஷன்ஸுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை பாஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. அந்த ரேஸில் போய் செத்தாலும் பரவாயில்லன்னு ஓடி தான் ஆகணும்.
இன்சல்ட் வரும், கண்டிப்பாக சொல்கிறேன். இன்சல்ட் நம்மளை பண்ணது கிடையாது, நிறைய பேர் காத்திருப்பானுங்க. தள்ள போட்டுக்காதீங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க, அவ்வளோதான். உங்களின் நான் ஹோஸ்ட், உங்களோட ஹோஸ்ட் அஜய். தேங்க்யூ. எல்லோரும் நல்லா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு தூங்குங்க சாப்பிடாம இருந்தால். ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.